அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பிக் பாஸ் சீசன் 9 தமிழை பற்றின அப்டேட் வந்து டெய்லியும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த அப்டேட்டில் ஒரு உப்புச்சப்புமே இல்லாத ஒரு அப்டேட்டாக தான் இருக்குது. வெறும் ஒரே ஒரு டேக்லைன், ஒன்றுமே புரியலையே, ஒன்றுமே தெரியலையே, இதை வச்சு மட்டுமே ப்ரோமோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து காது கேட்காத சில தாத்தாக்கள்லாம் வந்து பார்ட்டி பண்ணுற மாதிரியும், அதை வந்து ரொம்ப சவுண்டு வச்சு அவங்க பாட்டு கேட்டுட்டு இருக்க மாதிரியும், அதை போய் ஒரு பையன் நைட்டு வந்து 2 மணி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு இவன் பேசுறது அவருக்கு காதே கேட்கல. அதுக்கப்புறமா அவர் இயர்மஃப் எடுத்து மாட்டுறாரு, இவன் வந்து பேசவே இல்லை. ஸோ அந்த இடத்துல ஒன்றுமே புரியலை, ஒன்றுமே தெரியல, நாங்கள் என்ன அதில் சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரில. இப்போ என்னடான்னு பார்த்தா அந்த மூவி ரிவ்யூஸ் அது வந்து பண்ணுறாங்க. ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒருத்தவங்க போயிட்டு ரிவ்யூ கேட்குறாங்க. ஒவ்வொரு ஆடியன்ஸும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஒருத்தர் படம் நல்லா இருக்குன்றாரு, ஒருத்தர் படம் நல்லா இல்லைன்றாங்க. ஆனால் எந்த ஒரு ஆடியன்ஸும் இந்த படம் வந்து பார்ட் டூ படம் வந்து பார்க்க வந்துட்டு பார்ட் 2க்கு வெயிட்டிங் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு இம்மெச்சூராலாம் இல்லை. நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம், அது பார்ட் 1ஆ பார்ட் 2வா, யார் ஹீரோ, என்ன ஏது, கேமராமேன் முதற்கொண்டு பின்னாடி ஒர்க் பண்ணக்கூடிய லைட்மேன் முதற்கொண்டு எல்லாருமே இந்த காலங்களில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் போகிறாங்க. ஆனால் இவங்க எப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னா, ஆடியன்ஸ்க்கு வந்து ஒன்றுமே தெரியாதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. ஏன் அப்படிங்கிறது நமக்கு புரியலை. ஒருவேளை இவங்க கொண்டு வர கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இப்படி தான் வந்து தற்கூரிகளாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வைக்குது, கேள்வி எழும்புது. இந்த அளவுக்கு முட்டாளாக யாராச்சும் வருவாங்களா? அவன் வந்துட்டு பார்ட் 2வை பார்த்துட்டு பார்ட் 2க்காக வெயிட்டிங் அப்படின்றான். பக்கத்தில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இதில் இதுதான் பார்ட் 2 அப்படின்றாரு. இந்த மாதிரி மொக்கையான ப்ரோமோஸ் தான் வந்து தமிழ் பிக் பாஸை வச்சு வந்துக்கிட்டு இருக்கு. இதை ஒரு ப்ரோமோ அப்படின்றது வந்து ஒரு ஷோ எப்படி இருக்க போகுது, ஒரு படம் எப்படி இருக்க போகுது, ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிறது வந்து ஒரு படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் அது. ட்ரெய்லரு சூப்பராக இருக்குப்பாங்க, படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி போவாங்க. இல்லை ட்ரெய்லர் நல்லா இல்லை, படம் நல்லா இருக்குது, அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். பட் வரிசையாக இவங்க கொடுக்குற ப்ரோமோஸ் எல்லாமே இதே மாதிரி உப்புச்சப்பு இல்லாமல் ஒன்றுமே தெரியலை, ஒன்றுமே புரியலை, இதே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ இதை பேஸ் பண்ணி தான் ஏதோ உள்ள சம்பவம் நடக்க போதோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வைக்குது. அதனால தான் ஒன்றுமே தெரியலனா எதுவுமே தெரியாத கண்டஸ்டன்ட் வர போகிறாங்களா, ஒன்றுமே புரியலைன்னா மக்களுக்கு தான் புரியாமல் இருக்க போகுதா அப்படின்ற மாதிரி தெரில. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு, இந்த மாதிரி போர் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இது தமிழில். மலையாளத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மலையாளம் வந்து போய்கிட்டு இருக்கு. இதில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. இப்போது சர்ச்சை கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த ஒரு கான்செப்டை அந்த வீட்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மலையாள பிக் பாஸில். LGBTQவை சேர்ந்த 2 லெஸ்பியன் கப்புள்ஸை வீட்டுக்குள்ளே அனுப்புனது. இதில் சில பேருக்கு உடன்பாடு இருக்கும், சில பேருக்கு உடன்பாடு இருக்காது. அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவங்க அதனுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஷோவில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுறது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ லெஸ்பியன் கப்புள்னா மூடிக்கிட்டு ஷோவில் என்ன கேம் விளையாடுறதோ அதை வந்து அது கேம் ஷோ தானே, அங்கே போய் அதை வந்து பண்ணலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரொப்போஸ் பண்ணுறது, ரிங்கை போட்டு விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. இது வந்து குழந்தைகளை இருந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நார்மலைஸ் செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இவ்வளோ பெரிய அதை தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து இவ்வளோ பெரிய ஷோவில் நார்மலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தப்பு. நம்ம வந்து இப்போ நான் என்ன பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா LGBTQக்கு ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தான். அது என்ன ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்களுடைய பர்சனல். நமக்கு அதில் உடன்பாடு இல்லை, அதுக்காக அதை எதிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகிறதுல அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதில் நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்ல நான் வரல. ஆனால் இதை ஒரு ஷோவில் கொண்டு வந்து அதை வந்து நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இங்கே எங்கே சிக்கல் வருதுன்னா, LGBTQ அப்படின்னும் போது லெஸ்பியன் இருக்காங்க, பைசெக்சுவல் இருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க, கே கப்புள் இருக்காங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. இவங்க ஒரு லெஸ்பியன் கப்புளை கொண்டு வந்து நார்மலைஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? இதையே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால் பொறுத்துக்க முடியாமல் கேள்வி கேட்டு அது ஒரு குத்தம்னு மோகன்லால் இருக்கார் இல்லையா, அவர் போட்டு அந்த பொண்ணை வச்சு செஞ்சுருக்கிறாப்புல. ரொம்ப உச்சமாக அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெளியில் போங்க, அப்புறம் என்ன மைத்துக்கு அவங்கள உள்ளே எடுத்தீங்க அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. இப்போ ஒரு ஷோக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் பொத்திக்கிட்டு இருக்கணுமா? இல்லை, அவங்களுக்கு ஒரு கருத்து வந்து வருது அப்படின்னா அந்த கருத்தை தெரிவிக்கிறதுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குதா இல்லையா? அவங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னா ஒரு ஹோஸ்டா
மோகன்லால் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தவறில்லை. இப்போ எல்ஜிபிடிக்கு ஆதரவாக மோகன்லால் இருக்கார் அப்படின்னா அவங்க சைடு இருக்கக்கூடிய நியாயங்களை அவங்களுக்கு சொல்லி அவங்கள என்ன பண்ணியிருக்கணும், புரிய வச்சிருக்கணும். ஆனால் மோகன்லால் கையாண்ட விதம் எப்படின்னா, அவரை வந்து எல்ஜிபிடிக்யூ அந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே பெரிய ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்றதுனால அந்த பொண்ணை வச்சு செய்ன்னு செஞ்சு, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில் போங்க, அவங்கள என் வீட்டில் நான் சேர்ப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறார். இப்போ இங்கே நமக்கு என்ன கேள்வி எழும்புது அப்படின்னா, நீங்கள் 2 பெண்களை அழகாக விட்டுட்டீங்க, விட்டு அவங்க வந்து ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான அலோவன்ஸை நீங்கள் பெர்மிஷனை கொடுக்குறீங்க. நீங்கள் அப்படி உண்மையாகவே எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் அப்படின்னா, நீங்கள் பெண்களை அனுப்பிச்ச மாதிரி 2 கே கப்பலை வீட்டுக்குள்ளே அனுப்ப முடியுமா? அனுப்பித்தான் பாருங்களேன், முடியுமா உங்களால்? 2 பெண்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து சகிச்சிக்க முடியும் அப்படின்னா, அதே பார்வை 2 ஆண்கள் பண்ணும் பொழுது உங்களால் அதை சகிச்சிக்க முடியுமா? மோகன்லால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பெண்களை என் வீட்டில் நான் அலோவ் பண்ணுவேன், அதாவது எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களை என் வீட்டில் அலோவ் பண்ணுவேன்னு சொல்கிறார். பெண்களாக இருந்தால் மோகன்லால் நிச்சயமாக அலோவ் பண்ணுவார். ஏன்னா மோகன்லாலுடைய வரலாறு எல்லாமே நோண்டி போனோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மலையாளத்தில் ஒரு பெரிய ஒரு ஷோ நடக்குது, அந்த நடிகைகளை வச்சு ஒரு ஷோ நடக்குது. அப்போ ஸ்டேஜில் ஒரு நடிகை டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பழைய வீடியோ. கீழே மோகன்லால், மம்முட்டி எல்லாருமே உட்காந்துருக்கிறாங்க. அப்போ அத்தனை மக்கள், அத்தனை கேமரா வந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு பொது நிகழ்ச்சி. அப்பயே இந்த மலையாள சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு அவரை சொல்லிக்கிறாங்க. இந்த மோகன்லால் அப்பயே என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பார்த்தவங்களுக்கு தெரியும். மிகவும் ஆபாசமான செய்கையை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நடிகையை பார்த்து செய்தவர் தான் இந்த மோகன்லால். இவர் பெண்களை வீட்டுக்குள்ள நிச்சயமாக அனுமதிப்பார். இந்த லெஸ்பியன் கப்புள்ஸை நிச்சயமாக அனுமதிப்பார். இதே 2 கே கப்புளை வீட்டுக்குள்ள சேர்ப்பீங்களா? அவங்கள உங்க வீட்டுக்குள்ள வச்சுப்பீங்களா? மோகன்லால் வந்து சொல்ல வேண்டியதானே, இந்த நிகழ்ச்சியில் பெண்களை நீங்கள் அனுப்புன மாதிரி ஆண்களை அனுப்புவீங்களா? அப்போ உங்களுக்குள்ளேயே என்ன இருக்கு? பெண்கள்னா நான் அனுப்புவேன், ஆண்கள்னா சி ஆனா அப்படி. இப்போ ஒரு 2 கே கப்பில் பார்க்கும்போது முகம் சொல்லிக்கக்கூடிய இந்த ஆட்களுக்கு பெண்களை பார்க்கும் பொழுது ஓ பெண்கள் அழகா இருக்காங்க, கியூட்டா இருக்காங்களே, சூப்பர்ல, பாத்தியா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காதலை பார்த்தீங்களா அப்படின்னா அதை பார்த்து ரசிப்பானுங்க. செலக்டிவா என்ன பண்றது, செலக்டிவா சப்போர்ட் பண்றது. இந்த இப்போ ரீசெண்டாக அந்த டாக் ஹேட்டர்ஸ் டாக் லவர்ஸ்னு ஒரு சர்ச்சை போச்சு இல்லையா? இந்த டாக் லவர்ஸ்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கூட செலக்டிவா கருணை காட்டக்கூடிய பீப்புள்ஸ் தான். மோஸ்ட்லி மனிதர்களை பிடிக்காது அவங்களுக்கு, ஆனால் நாய்களை பிடிக்கும். அந்த மாதிரி தான் கேரக்டர்ஸ் கொண்டவர்கள் தான் இவர்களும். மோகன்லால் போன்ற ஆட்கள். அந்த பொண்ணு மேலே தப்பே கிடையாது. அந்த பொண்ணு அவங்களுடைய கருத்தை அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத இது வந்து இப்படிப்பட்ட ஒரு ஷோவில் நார்மலைஸ் பண்ணுறது வந்து தவறு அப்படிங்கிறத அவங்க சொன்னது தைரியமான ஒரு விஷயம். அதை பாராட்டி இருக்கணும். பாராட்டலைன்னா கூட புரிய வச்சிருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணை திட்டி உளவியலாக அவங்கள வந்து காயப்படுத்தி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒட்டுமொத்தமாக எல்லா எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியை சேர்ந்த ஆட்களை மட்டும் வச்சு ஒரு ஷோ நடத்தியிருக்கணும். ஏங்க சமுதாயத்தில் அதை பிடிச்சவனும் இருப்பான், பிடிக்காதவனும் இருப்பான், விரும்புகிறவனும் இருப்பான், விரும்பாதவனும் இருப்பான், எல்லாரும் கலந்து தான் இருப்பாங்க. அதுதான் இந்த ஷோ. வந்தானா அவனுக்கு இருக்கக்கூடிய கருத்தை அவன் பதிவு தான் பண்ணுவான். ஒரு ஹோஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய நியாயம் இல்லை அப்படிங்கிறதுனால தானே இவர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. நம்ம இது அன்எத்திக்கல் நம்மளால் வந்து சொல்ல முடியாது, அன்நேச்சுரல் அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். இயற்கையான ஒரு விஷயம் கிடையாது இது. இந்த ஓரின சேர்க்கை அப்படிங்கிறது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம வந்து அதை செஞ்சுக்கிறோம். இன்னைக்கு பல பெண்கள் வந்து ஆண்கள் வேடம் போட்டு இருக்காங்க, டாம்பாய் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்காங்க. இது எல்லாமே அவங்களுடைய விருப்பம். அவங்கள விரும்புகிறதும் விரும்பாமல் இருக்கிறதும் இவங்க இந்த மாதிரி இருக்கிறது எப்படி அவங்களுடைய விருப்பமோ அதே மாதிரி இதை விரும்புவதும் விரும்பாமல் இருப்பதும் இன்னொருத்தருடைய விருப்பம் இல்லையா? அதில் நம்மளால் போய் நீ ஏன் அவங்கள விரும்ப மாட்டேற, விருப்பம் இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கா? மோகன்லால் யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு ஹோஸ்ட். இதை விஜய் சேதுபதி செய்தாலும் தவறு தான்.
இப்போ எதுக்காக இந்த விஷயத்த நம்ம வந்து இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் சேனலில் ஒவ்வொரு விஷயத்தையும் நார்மலைஸ் பண்ணுறானுங்க. இப்போ அரோரா ஷின்க்ளேர் போன்ற நிறைய கமெண்ட்டில் நான் ஒன்று பார்த்தேன். அரோரா ஷின்க்ளேரை பற்றி பேசின நீங்கள் ஏன் தர்ஷா குப்தாவை பற்றி பேசலை? சீசன் 8 வந்து தர்ஷா குப்தாவை விட்டாங்களே. அதைத்தான் மொத்தமாக சொல்கிறேன். இந்த மாதிரி செய்தால் தான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ் குரூப்பை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ற ஒரு விஷயத்த பண்ணாதான் சினிமாவில் சான்ஸ் கிடைக்கும். ஆபாசமாக உடை அணிந்தால் மட்டும்தான் சினிமாவில் சான்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான ஷோஸில் வந்து சான்ஸ் கிடைக்கும். ஆபாசமாக எதனா ஒரு விஷயத்த பண்ணாலே சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ எனக்கு இதுதான் லைஃப், இதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் அவங்க சூஸ் பண்ணக்கூடிய வழி என்னவா இருக்கும்? ஆபாசம் மட்டும்தான். அதில் இருக்கிற ஒரு ஆள் தான் தர்ஷா குப்தாவும், அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அரோரா ஷின்க்ளேரும். நான் மொத்தமாக தான் பேச முடியும். இந்த சீசனில் அரோரா, இப்போ தர்ஷா குப்தாவாச்சும் சீரியலில் நடித்து சினிமாவில் நடித்து அப்படி ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அரோரா ஷின்க்ளேருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ன்றதை தாண்டி அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இதைத்தான் நம்ம கேள்வியாக வச்சோம். நமக்கு அரோராவும் ஒன்று தான், தர்ஷா குப்தாவும் ஒன்று தான். மொத்தமாகவே இது வந்து ஒழிக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு லாங்குவேஜ்லையுமே ஒவ்வொரு பிக் பாஸுமே அந்தந்த இடத்தை சார்ந்து தான் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் எல்லாத்தையும் அதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிக் பாஸ் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை சார்ந்து தான் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு தமிழனா என்னுடைய ஆசை. அதை நான் வந்து வெளிப்படுத்தக்கூடாதா? இப்போ மோகன்லால் பண்ண இந்த ஒரு விஷயத்தையே தமிழ் பிக் பாஸில் இதே மாதிரி LGBTQ கம்யூனிட்டியை கொண்டு வந்து நீங்கள் நார்மலைஸ் பண்ணீங்கனாலும் நான் கேள்வி கேட்பேன். என்ன கேள்வி கேட்பேன்? இதில் நீங்கள் பார்ஷாலிட்டி காமிச்சிங்கன்னா நான் கேள்வி கேட்பேன். பெண்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் ஆண்களுக்கு இருக்கா? லெஸ்பியன் கப்புள்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஃப்ரீடம் கே கப்புள்ஸ்க்கு இருக்கா? ஒரு லெஸ்பியன் கப்புள்ஸ் வந்து சுதந்திரமாக வெளியில் நடமாட முடியும். அவங்கள பார்த்து பெருசாக யாரும் எந்த விதமான கேள்வி கிண்டலும் பண்ண மாட்டாங்க. ஆண்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்து நிறைய இருக்குது. ஆண்களுக்கு அந்த சுதந்திரம் கிடையாது. அதே மாதிரி ஒரு திருநங்கை வந்து ரோட்டில் போகிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த LGBTQ கம்யூனிட்டிக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு பார்ஷாலிட்டி பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் தவறான ஒரு விஷயம். பொதுவான ஒரு கருத்தை மோகன்லால் சொல்லியிருந்தா பரவாயில்ல, இவங்களை நான் விடுவேன் அப்படின்னு சொல்கிற அந்த வாய் ஆண்களுக்கு வராது. ஏன்னா அவருக்கு ஆண்களை பிடிக்காது, அவருக்கு பெண்களை தான் பிடிக்கும். அதனால் பெண்களை அவர் வந்து என்ன பண்ணுவார்? நிச்சயமாக ஆதரிப்பார். இந்த ஒரு முறை ரொம்ப ரொம்ப தவறானது. அந்த பொண்ணை நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இதே மாதிரி தமிழ் பிக் பாஸில் நடக்குமா? இப்போ மலையாளத்தை பார்த்து நிறைய விஷயங்கள் தமிழில் வந்து காப்பி அடிப்பாங்க. அதே மாதிரி வந்து இப்போ இங்கே நடக்கிற ஒரு விஷயத்த TRPக்காக இங்கே பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. பட் ஆஸ் எ ஹோஸ்டா விஜய் சேதுபதி அதை எப்படி கையாள போறாரு அப்படிங்கிறது தான் இங்க மேட்டர். மோகன்லால் மாதிரியே விஜய் சேதுபதியும் கையாண்டா ஒருதலை பட்சமா இந்த இடத்துல நீங்க பேசக்கூடாது, அப்படி நீங்க பேசுனீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அது விஜய் சேதுபதி கையில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தமிழ் பிக் பாஸ்ல நடக்காது. இது வரைக்கும் அந்த மாதிரி வரலை. நடக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நடக்கவே நடக்காது நான் சொல்ல மாட்டேன். நடக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை, வேண்டுகோளாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? நான் சொன்ன இந்த பாயிண்டில் உங்களுக்கு உடன்பாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஒன்று தாங்க சொல்கிறேன், எல்லாருமே இங்கே ஈக்குவல் தான். ஒருத்தருக்கு என்ன ரைட்ஸ் கிடைக்குதோ அந்த ரைட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒருத்தருக்கு மட்டும்தான் நான் அந்த ரைட்ஸை கொடுப்பேன், அதே கம்யூனிட்டி சேர்ந்து இன்னொருத்தர் வந்தால் நான் மிதிப்பேன் அப்படிங்கிறது இது வந்து மிகப்பெரிய சாதி வேறுபாடு பார்க்குற மாதிரியே இதுவும் ஒரு விஷயம் தான். இதில் ஒரு வேறுபாடு அப்படின்றத நம்ம எப்படி பார்க்க முடியும்? அப்படி பார்க்கறது தப்பு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக பிக் பாஸ் சம்பந்தமான அப்டேட் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோஸ் லேட்டாக போட்டுக்கிட்டு இருக்கோம், பட் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு இந்த பிரச்சனை இருக்காது. ஏன் லேட்டாக வீடியோ போடுறேன் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.